15 நாளா தலைவரை சுத்தி கட்சி சுத்தி தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட போயிடுவாங்க பேசுறாங்க. அவர் டெல்லி போயிட்டா சிபிஐ அவர் அழுத்தம் கொடுக்குது. இந்த கட்டமைப்பை திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. நம்ம அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே மாட்டார். ஏன்னா யாரு மிரட்டுறாங்களோ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க, யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவன் தைரியமா இருக்கான்னு அர்த்தம். யாரு அடிக்கடி வெளியே வந்து டெய்லி காலையில மத்தியானம் நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்களோ அவனுக்கு தான் அரசியலே தெரியலன்னு அர்த்தம். என்னைக்கு மக்களுடைய தேவைக்கு வந்து என்னுடைய கொள்கையில உறுதியா இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, கரெக்டா ரம்ஜான் அன்னைக்கு சொன்னார். நண்பர்களே, தோழர்களே, கரெக்டா இந்த முஸ்லீமுடைய அந்த குலாவை போட்டுட்டு சொன்னாரு, மத சார்பற்ற சமூக நீதியில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். இந்த மெசேஜ் யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கு ஃபர்ஸ்ட்.